மிக முக்கியமான மூல காரணமான இந்த மனசை நாம் எப்படி இயங்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, நமக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பெரிய விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அந்த பிரச்சனை நமக்கு எல்லாமே வெறும் தூசி மாதிரி காற்றுல பறந்து போகிற மாதிரி ஆயிரும். பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷன்லேருந்து அன்புக்கரசி ஜீவமணி. நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ லேடிஸ் எடுத்துட்டோன்னு வைங்க, அவங்களுக்கு வீட்டில் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் பிள்ளைங்க அப்படின்ட்டு வீட்டுக்காரரு அப்படின்ட்டு எல்லா பக்கமுமே ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே போனால் அங்கே ஒரு மாதிரியான பிரச்சனை. சரி, லேடிஸ் தான் இப்படி இருக்குது, ஜென்ஸுக்கு பார்க்கலாம் ஆண்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, இல்லை குடும்பத்துக்கு உள்ள வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, ஆண்களுக்கு இப்படி பெண்களுக்கு இப்படி அப்படின்னு பார்த்தா, சரி குழந்தைங்களுக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்குமே இவங்க 2 பேர் பிரச்சனையாவது பரவாயில்ல, குழந்தைங்க பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம். அதனால் யாருமே ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. சரி, இது எல்லாமே இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு எங்கே கிடைக்கும், என்ன பண்ணணும், அதுக்கு எங்கே போய் தொலைவணும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கமே தவிர எதுவுமே நமக்கு கிடைச்ச மாதிரியே தெரியலைங்க. இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு எல்லாமே மூல காரணம்னு பார்த்தா இந்த மனசு மட்டும்தாங்க. இந்த மனசு தான் எல்லாத்துக்குமான மிக முக்கியமான மூல காரணமா இருக்குங்க. மிக முக்கியமான மூல காரணமான இந்த மனசை நாம எப்படி இயங்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, நமக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பெரிய விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அந்த பிரச்சனை நமக்கு எல்லாமே வெறும் தூசி மாதிரி காற்றுல பறந்து போகிற மாதிரி ஆயிரும். எதையுமே நம்ம பெருசாக அப்படியே போராட்டமாக பயங்கரமாக ஒரு தவிப்பாக ஒரு கவலையாக ஒரு பயமாக ஒரு கோவமாக அப்படிலாம் எதையுமே நம்ம பார்க்கவே மாட்டோம். எதையுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக டேக் இட் ஈஸியாக சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்ததுக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். இந்த மனசை பற்றி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் இவ்வளவும் நமக்கு நடக்குங்க. பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.